Hi viewers, welcome to BKSS family. இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. சூப்பர். இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்களுக்கும் நம்மளோட பிகேஎஸ்எஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சூப்பரான தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தை முதலாம் ஆண்டு. எங்கள் வீட்டில் அம்மாங்க வீட்டிலும் சரி எங்கள் வீட்டிலும் சரி தோட்டமெல்லாம் கிடையாது, அதனால மாட்டு பொங்கல் இல்லை. இன்னைக்கு ஒன்லி சூரியன் பொங்கலோட வச்சு நம்மளோட பொங்கல் டே சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போதுலேருந்து ஒன்லி சூரியன் பொங்கலே தான். இப்போ எங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாமே எங்களோட பொங்கல் டே செலிப்ரேஷன் வீலாக தான் பார்க்க போகிறீங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ டைம் வந்து 8 o'clock சூரியன் பொங்கல் வச்சிருந்தோம். இப்போ நாங்களாம் 7:30 7 o'clock ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காய்ச்சாத பசும்பால் வந்து ஊற்றிடலாம் அரை டம்ளர். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். சூப்பரா கிழக்கு பார்த்து பொங்கிடுச்சு. வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வருஷம் போல எல்லா வருஷம் செல்வ செழிப்பா நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமா வை. நாம் வந்து சூரியன் பொங்கல் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல தான் சாமி கும்பிட போகிறோம். ஸோ இதை வந்து சுத்தமாக நம்ம வந்து சாணம் போட்டோ இல்லை மஞ்சள் போட்டோ ஃபுல்லாக முழுகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிள்ளையார் வைக்கிற இடத்துக்கு ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். நம்ம இங்கே தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட போகிறோம். அதனால இது மஞ்சள் போட்டு நீட்டாக வலிச்சு விட்டாச்சு. அப்போ பிள்ளையார் வைக்கிற இடத்துக்கு நம்ம அங்கே ஸ்டார் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ப்ளஸ் மாதிரி இருக்கிறது வந்து தொட்டி, அதாவது கிணறுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், அப்புறம் ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கு. இங்கே வந்து நிலா, அங்கே வந்து நட்சத்திரம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமனாக நம்ம பொங்கல் வைக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே நம்ம மனசில் நினைச்சு உருவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கோலமா மென்ஷன் பண்ணி இப்போ பூஜை பண்றதுனால எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் வந்து சமர்ப்பணமா இருக்கும். எங்க பாட்டியிலிருந்து காலங்காலமா நாங்கள் இப்படிதான் சூரிய பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
வீட்டில் எல்லாம் நல்லபடியாக சூரியனுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கோயிலுக்கு தான் வந்தோம். இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் தான். பொங்கலுக்கு 3 நாளுமே பயங்கர கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு சாமியுமே வந்து அவ்வளோ அழகாக அந்த அன்னைக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். தை நோம்பி அப்போ வந்து ரொம்ப மேலதாளத்தோட சாமி எல்லாருமே ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பயங்கரமாக விசேஷமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, சரி நல்ல நாள் அதுமா எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கையோட BKSS ஃபேமிலிக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதிரி டே ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால. கோயிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஊர்வலமெல்லாம் பார்க்கறக்கு எங்களுக்கு லன்ச் டைம் ஆயிடுச்சு. அம்மா வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சிருந்தாங்க. சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் கோயிலேருந்து சாமி கும்பிட்றக்கு வரையில் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தாங்க. பருப்பு ரசம் தான் செம்மையாக எம்மியாக இருக்கும். குழந்தைங்க வெறும் ரசத்தையே குடிப்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கலவை சாம்பார் வச்சுருந்தாங்க. கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் அதெல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா உனக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் போலே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு செம்மையான ஃபுல்லிங்கு. அந்த அன்றைக்கி நிறைய டிஷ் இருந்துச்சு, ஆனால் எங்களால் தான் சாப்பிட முடியல. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இருந்ததுனால கிளம்பியாச்சுங்க எங்கள் ஊரில் நடக்கிற விளையாட்டு போட்டியை பார்க்குறதுக்கு. இந்த தான் விளையாட்டு போட்டியை வச்சுருந்தாங்க. சீமாரால் பலூன் உடைக்கும் போட்டி. பார்த்தீங்களா டைட்டில் எப்படி பயங்கரமாக இருக்குன்னு. இந்த ரவுண்டுக்குள்ளே நம்மளை கண்ணை கட்டி விட்டுருவாங்க. பலூனை வந்து நம்ம கெஸ் பண்ணி ரவுண்டாக தேடிட்டு போய் அடிக்கணும். இந்த சைடு காற்றுக்கு போகும், அந்த சைடு காற்றுக்கு போகும். பயங்கர சிரிப்புங்க, அடக்கவே முடியல எல்லாத்துக்கும். பலூனை தள்ளியே விட்டாங்க கோட்டுக்கு அந்த சைடு. சூப்பரான கேம் ஷோவாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் என்னென்ன கேம் ஷோ வச்சாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே குழந்தைங்க ஏஜ் வைஸ் வந்து பேட்ச் வைஸாக ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ நாங்களும் பாப்பாங்களே வச்சுருக்கோம். பணியில் ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்ட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதோட எங்களோட பொங்கல் வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி மீண்டும் நிறைய வீடியோ வேணுன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.